வணக்கம். நான் பானுமதி கிருஷ்ணகுமார் பேசுகிறேன். நம்ம ஒரு கடந்த நிகழ்ச்சியில் பார்க்கும்போது தாய்க்கிழவின்ற திரைப்படத்தில் அந்த டாக்டர் சொன்னது, அவங்க அம்மா நிலைமை எப்படி இருக்காங்கன்னு சொல்கிறது, டாக்டர் சொன்னது வந்து அந்த 3 மகன்களுக்குமே புரியல. அந்த ஆங்கிலத்தில் சொல்கிறதுனால அவங்களுக்கு தெரியல. அதையும் கண்டித்து ஒரு தலைமை டாக்டர் வந்து ஒன்று பேசுவார். அது அப்புறம் பேசுவோம். இன்னொரு முறை அதை பேசுவோம். அது முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். அதில் என்ன சொல்கிறாருன்னா, அவர் அந்த ஆங்கிலத்தில் சொல்கிறது இவங்களுக்கு புரியாததுனால அவங்க மன வருத்தப்பட்டு, நமக்கு வந்து இந்த சொல்கிற செய்தி வந்து நம்ம காதில் கேட்கலையே, நம்ம காது இருந்தும் நம்ம காது கேட்காதவங்க மாதிரி ஆயிட்டோமே அப்படின்னு சொல்லி கவலைப்படுறாரு. அதற்கு பொருத்தமாக திருவள்ளுவர் ஒரு திருக்குறளை சொல்லியிருக்காரு. நான் அந்த காட்சியில் அந்த காணொலியில் சொல்லியிருந்தேன். அது திருவள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னா, கேட்பினும் கேளா தகையவே கேள்வியால் தொடக்கப்படாத செவி அப்படின்னு சொல்கிறாரு. என்னென்னா 418வது திருக்குறள். இந்த திருக்குறளில் என்ன சொல்கிறாருன்னா, கேட்பினும் கேளா தகையவே, கேட்பினும்னா கேட்ட போதிலும் கேட்காததுக்கு சமமே, கேட்பினும் கேட்டாலும் கேட்கா தகையவே கேட்காததுக்கு சமந்தான் அப்படின்னு. எதுனா கேள்வியால், கேள்வி என்றால் கேள்வி ஞானம். அந்த இடத்துல கேள்வியால்னா கேள்வி கேட்கறது கிடையாது, கேள்வி ஞானம். தோற்கப்படாத செவி, அந்த கேள்வி ஞானம் உள்ளே போய் சேராத, தோற்கப்படாதன்னா அதனால் ஆழ்ந்து உள்ளே வாங்கி கொள்ளாத, அதனால் திறக்கப்படாத ஒரு செவி, காதில் வந்து போய் சேரவில்லை. ஏன்னா அப்போல்லாம் எல்லாமே வந்து செவி வழி கல்வி தான், படிப்பு வழி கல்வி கிடையாது. எல்லாருமே கையாள முடியாது. ஏன்னா காகிதம் மை அப்போல்லாம் அச்சு எல்லாம் கண்டுபிடிக்கப்படலை, ஓலை முறை தான். அந்த ஓலை முறையில் இருக்கும்போது அந்த ஓலை சிதையா வண்ணம் அந்த ஆசிரியர்கள் மட்டும்தான் அதை கையாளுவாங்க, வேறு யாருக்கும் தரமாட்டாங்க. அப்போது இந்த கல்வி எல்லாமே செவி வழியாக தான் கடத்தப்பட்டது. அப்போது கேள்வி செல்வம், செவி செல்வம், கல்வி செல்வம் காதுக்குள் நுழையவில்லை என்றால் அந்த காது இருந்து என்ன பயன்? அது கேட்டாலும் கேட்காததுக்கு சமம் சொல்லுவார் இல்லையா, 32 கண்ணுடையார் கல்லாதவர்னு. எப்படி கண் இருந்தாலும் படிக்காதவங்களுக்கு அது பொண்ணு மாதிரி சமம்னு எப்படி சொல்கிறாரோ, அதே மாதிரி காதுக்கும் ஒரு திருக்குறளை வச்சுருக்காரு. அது அந்த தாய்க்கிழவி படத்தில் வர காட்சிக்கு எவ்வளோ அழகாக பொருந்தி வருது பாருங்க. அப்படி கேட்பினும் கேளா தகையவே கேள்வியால் தோற்கப்படாத செவி அப்படின்னு அந்த செவி செல்வம் அந்த அதிகாரத்தில் 418வது திருக்குறள் மிக அழகாக சொல்லியிருக்கிறார். 42வது அதிகாரம் கேளுங்க. நன்றி.